எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது நம்ம மின்சார கட்டணம் உயர்த்தவே இல்லை, சொத்து வரி உயர்த்தவே இல்லை, விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுல இன்னைக்கு விலைவாசி உயர்ந்துருச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு. இப்போ நம்ம போய் கடையில் போய் எதுவும் வாங்க முடியல, மின்சார கட்டணம் செலுத்த முடியல. இப்போ பால் விலை பார்த்தீங்கன்னா உயர்ந்து போச்சு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்து போச்சு, சட்டம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு என்ன இருக்குன்னு பார்த்தா இப்போ ஒரு பில்லு போடுறோம். நம்ம கடந்த காலத்தில் எடப்பாடியார் தலைமையிலான அம்மா ஆட்சியில் நம்ம வீட்டுகளில் பட்ஜெட் போடுறோம், அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ போட்டுக்கிற பட்ஜெட்டை பார்த்தா நம்ம வீட்டு பட்ஜெட்டும் சரி, நாட்டு பட்ஜெட்டும் சரி, பற்றாக்குறையில் ஒரு பனிஷ்மெண்ட் பில்லாக தான் இருக்குது. அதனால் விடிய ஆட்சியில் வீடுதோறும் வழங்குற பனிஷ்மெண்ட் பில்லு தான் இந்த ஆட்சியினுடைய அவலத்துக்கு சாட்சியாக இருக்குது. அடிப்படை பொருட்களோட விலை நமக்கு எல்லாமே ஏறி போச்சுன்னா அதில் ஒவ்வொரு இப்போ பால் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோக்கா பயன்படுத்துவோம், மாதம் அரிசி எவ்வளோக்கா பயன்படுத்துவோம், 20 கிலோ வரும். ஒரு மாதத்தில் சமையல் எண்ணெய் அவ்வளோ ஆயிடுது. சக்கரை குறைஞ்சது எப்படியும் ஒரு 2 கிலோ ஆயிரும். வீட்டு வரி கட்டுறீங்களாக்கா? எவ்வளோ கட்டு? அவ்வளோ ஆயிடுச்சு. அப்போ பொதுவாக இப்போ நம்ம மாச செலவு எவ்வளோ பண்ணியிருப்போம் இன்னைக்கு? அப்போ ஒரு 1000 ரூபா சொச்சம் தான் இருந்திருக்கும் நமக்கு. இப்போ 3000 ரூபா ஆகி போச்சு. பசங்க நம்ம வீட்டில் பசங்க யாரும் இது லேப்டாப் இது வாங்கியிருக்காங்களா? இப்போ இந்த ஆட்சியில் கிடையாது. அக்காக்கள் யாரும் கட்டி கொடுத்தீங்களா? தாலிக்கு தங்கம் கிடச்சா? இன்னைக்கு இல்லை. 2 வீலர் யாரும் வாங்குறதுக்கு இருந்திருப்பாங்க அக்கா, அது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படும் கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் கணக்கே இல்லை. அது கணக்கு போட்டு எடப்பாடியார் உங்கள் கையில் கொடுக்க சொல்லிட்டாரு. அண்ணனுடைய தலைமையில் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு நீங்கள் நல்லா வந்திருக்கோம். இன்னைக்கு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமானது 2,72,360 ரூபா. இன்னைக்கு வெறுமனே 1000 ரூபா கொடுக்குறேன்னு உங்களுக்கு வந்திருக்காது, நிறைய பேருக்கு வந்திருக்காது. அது மொத்தமே 20 மாசத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு என்ன எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளை பில்லு போட்டுருவாங்க. எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு மாசத்துல எடப்பாடி நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கிறோம். இதான் இந்த 4.5 ஆண்டு காலத்துல நஷ்டம். இந்த திமுக ஆட்சியில உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், அது லாபமா அண்ணனுடைய தலைமையில